வணக்கம்ங்க. திருவள்ளுவர் ஒரு சமண புலவர். அவருக்கு எப்படி நீங்கள் காவியோட போட்டிங்கன்னு போன ஒரு காணொலியில் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு சில பேர் விளக்கம் கொடுத்து திருக்குறளில் ஆதிபகவன் சொல்கிறாரு, அப்புறம் தாமரையினால் திருமகள்லாம் இந்து தெய்வத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ காவியோட போட்ட என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. இப்போ சமணம், பௌத்தம், சௌரம், கௌமாரம், சாக்தம், கானாபத்தியம் போன்ற முற்காலத்து மதங்கள் எல்லாம் வேறு வேறு காலகட்டங்களில் எப்படி வந்தன, எந்தெந்த கொள்கைகளை வழக்கங்களை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் எடுத்துக்கொண்டது, அப்புறம் சில மதங்கள் எப்படி மற்ற மதங்களை அழித்தனங்கிற முழு வரலாறு நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சமண மதத்தினுடைய 24வது தீர்த்தங்கரான, அதாவது கடைசி தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீரர் அவருடைய தாயார் திரிசலாவின் கருவில் உருவான போது அவர் கண்ட 14 மங்களகரமான கனவுகளில் திருமகள் தோன்றியதாக சமணர்களுடைய புனித நூலான கல்பசூத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சமண முனிவர்கள் எழுதிய நிகண்டுகள், காப்பியங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா மங்கள சொல்லாகவும் செல்வத்தினுடைய அடையாளமாகவும் திருமகள், நாமகள் போன்ற சொற்கள்லாம் இருக்குது. சமண மத காப்பியமான சீவக சிந்தாமணியை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டை பாருங்களேன். பாவீற்றிருந்த கலை பாராரச் சென்ற கேள்விக்கோ நாவீற்றிருந்த புலமா மகளோடு நன்பொன் பூவீற்றிருந்த திருமாமகள் நாளும் புல்ல வீற்றிருந்த குடிநாட்டணி கூறல் உற்றேன். இந்த செய்யுள்ள நாவீற்றிருந்த புலமா மகள், பொன் பூவீற்றிருந்த திருமாமகள், இவங்கெல்லாம் யாரு? பழங்கால சமண கோயில்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், யானைகள் நீர் இறைக்க தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய திருமகள் சிற்பங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு ஏன் சமணர்கள் திரு என்ற சொல்லை தங்களுடைய தீர்த்தங்கர்களை குறிக்கவும் பயன்படுத்தினாங்க. தீர்த்தங்கரர்கள்ங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்தை பரவச் செய்த சித்தர்கள். இவர்களில் முதலாவதாக தோன்றிய தீர்த்தங்கரருடைய பெயர் தான் விருஷப தேவர். இவருடைய இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஆதிபகவன். இந்த சொல்ல பயன்படுத்துறதுனால மட்டுமே திருவள்ளுவர் இந்து அப்படின்னும், ஒருபடி மேலே போய் சனாதனி என்றெல்லாம் சொல்வது அப்பட்டமான பொய் இல்லைங்களா? இப்போது இருக்கும் ஆதிக்கவாதிகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடக்குமுறை எனும் சம்மட்டியில் அடித்து தான் உண்மையான உண்மையை உடைச்சு ஒரு பொய்யை உண்மையாக்குறாங்க. உலகத்தில் யாராவது மக்களால் பெருசாக போற்றப்பட்டால் அது யாராக இருந்தாலும் தன்னுடைய மத ஸ்டிக்கரை ஒட்டுறதுல மட்டும் குறியாக இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலை உணவு திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சது இல்லையா? அப்போது பசியோடு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வயிறார சோறு கிடைக்குதுன்னு மகிழ்ச்சி அடையணும் இல்லையா? அதை விடுத்து கக்கூஸ் நிரம்பி வெளியுதுன்னு தலையங்கமாக வெளியிட்டது ஒரு கேடுகட்ட செய்தித்தாள். திருவள்ளுவர் கல்விக்கும் ஈகைக்கும் தனித்தனியாக அதிகாரம் எழுதியிருக்கிறார்ல, அப்போ அதை படிச்சிங்கன்னா அதுபடி நடக்கணும்ல, அப்போ அதை பாராட்டணும்ல, அந்த குழந்தைகள் சாப்பிட்றதெல்லாம் பாராட்டணும்ல. அதை விடுத்து உலகம் போற்றும் திருவள்ளுவரை நேரடியாக தன்னுடைய மதத்தினுடைய சனாதனி என்றெல்லாம் காவி உடைய அணிவிக்கலாமா? சரி, அணிவிக்கிறீங்க. காவி உடையாக இருந்தாலும் இந்து மதத்தில் திருமணம் இல்லாமல் வாழக்கூடிய சன்னியாசிக்கு தானே காவி உடை போடணும். வள்ளுவனும் வாசிகையும் போல வாழ்கன்னு திருமண தம்பதிகளை வாழ்த்துற அளவுக்கு இல்லற வாழ்க்கையில் சிறந்திருந்த திருவள்ளுவரை நீங்கள் வெள்ளை உடை போட்டு தானே சொல்லணும். திருவள்ளுவர் மட்டுமல்ல, நீங்கள் காவி உடையும் அவமானப்படுத்துறீங்க. இந்த வரலாற்று சான்றுகள் இல்லாமையா வெள்ளை உடையில் அவர் ஒரு உருவப்படத்தை வேணுகோபால் சர்மா வரைஞ்சிருக்கிறாரு. அவர் சொன்ன குரலை படிங்கடா, அதுபடி நடங்கடான்னு கேட்டால் வீம்புக்கு எதையாவது பண்ணிட்டு திரியிறீங்க. என்னத்தை சொல்கிறதுங்க?